Hello everyone, welcome back to AR Summary Guidance. In this video, we are going to discuss how to choose the perfect higher studies. இப்போ நீங்க அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா this will be useful for you and also for the parents of the students, those who completed the அண்டர் கிராஜுவேஷன் லெவல். இந்த இயர்லி டேஸ், அதாவது ஒரு 10 years 15 years முன்னாடி ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணலான்றத வந்து நம்ம ஃபேமிலியிலே நல்லா படிச்சவங்க இல்ல அந்த ஏரியால நல்ல ஒர்க்ல இருக்கவங்க அப்படி அவங்களோட சஜஷன்ஸை வச்சு ஆஸ் பேரண்ட்ஸா வந்து அவங்க சில்ட்ரனோட ஹையர் ஸ்டடீஸை சூஸ் பண்ணாங்க. இப்போ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு த பேரண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த மாதிரி எந்த சஜஷனும் கேட்க தேவையில்லை. உங்களோட சில்ட்ரன் தே ஹாவ் மோர் எக்ஸ்போஜர், ஸோ டெஃபினெட்லி அவங்களோட சாய்ஸ் என்னன்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் வந்து அவங்கள ஜாயின் பண்ண வைங்க. அண்ட் லெட் அஸ் மூவ் ஆன் to when we talk about the higher studies. இப்போ இந்த வீடியோ இஸ் ஃபார் தி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணன அண்டர்கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நான் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, do you have any விஷன் இருக்கா? அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சாச்சு, எதுக்கு படிச்சோன்னே தெரியாம அந்த கோர்ஸ் ஹஸ் ஓவர், அப்படி கிடையாது. யூ ஷுட் ஹாவ் அ விஷன் இஸ் ஒரு 3 yearsக்கு அப்புறம் வாட் யூ வாண்ட் டு பி, வாட் யூ வில் பி, யூ ஷுட் ஹாவ் தி விஷன். ஒரு 5 yearsக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கணும், யூ கேன் பிளான் எனிதிங். எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், என்ன பொசிஷன்ல இருக்கணும், என்ன சீட் எந்த சேர்ல நீங்க இருக்கணும், அண்ட் உங்களோட மேரிட் லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்க ப்ரீ பிளான் பண்ண முடியும். டெஃபினெட்லி யூ ஷுட் ஹாவ் அ விஷன். அது இப்போ வரைக்கும் இல்லைன்னா யூ ஷுட் ஹாவ். ஓகே, அண்ட் லெட் அஸ் மூவ் ஆன் டு யுவர் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சாச்சு அண்ட் நீங்க இப்போ ப்ரெசென்ட் அண்டர் கிராஜுவேஷன்ல இருக்கிறீங்க. ஸோ வென் யூ மூவ் ஆன் டு த ஹையர் ஸ்டடீஸ், அந்த ஹையர் ஸ்டடீஸ் தான் டிசைட் பண்ணும் வாட் கெரியர் யூ வில் கெட், வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபியூச்சர் யூ வில் கெட். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கு முன்னாடி யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களுக்கு நீங்க எந்த கிரைட்டீரியால ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. திஸ் இஸ் அ சாம்பிள். ஸோ அகடமிக் வைஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, கல்ச்சரல்ஸ் இல்லையா, ஸ்போர்ட்ஸா, அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது யூ கேன் மூவ் ஃபர்தர். உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஷைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் உங்களோட ஹையர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸோட இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க நம்மளும் போகலாம், இல்ல நெய்பர்ஸ் போறாங்க நம்மளும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலா யூ ஷுட் டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் யூ ஹாவ். அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்க ஜாயின் பண்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவாங்கன்றது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு கிவ் யூ தி ரைட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்கோர்ஸ் யூ ஹாவ் ஒரு மேஜர் 3 சாய்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்று யூனிவர்சிட்டி ஆர் விமென்ஸ் யூனிவர்சிட்டி, இல்லைன்னா கோ எஜுகேஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எய்டட், பிரைவேட் ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ். இப்போ நாங்கள் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனை டிசைட் பண்ணணுன்றதுக்கு சில கிரைட்டீரியாஸ் நான் கொடுத்துடுறேன். ஸோ யூ திங்க் வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யூ டிசைட் ஃப்ரம் விச் இன்ஸ்டிடியூஷன் யூ வுட் லைக் டு சூஸ். ஸோ நம்பர் 1 நீங்கள் பார்க்க வேண்டியது, யூ கேன் ப்ரௌஸ். நவ் டெக்னாலஜி இஸ் ஸோ ஃபார் அண்ட் வைட். நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைலில் இருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன் இன் அண்ட் அரவுண்ட் தமிழ்நாடு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். either it is annual fee or semester fee. 6 months once நீங்க pay பண்ணணுமா இல்ல annualக்கு pay பண்ணணுமா, that is what is the first thing you should focus. Number 2, scholarship facility. உங்களுக்கு அந்த particular institutionல scholarship facility இருக்கா, அது செக் பண்ணுங்க. Number 3, transport. of course சில institutionல மேபி vehicles இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த transport access இருக்கான்றது the most important thing, how far it may be. so உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா never mind about the distance. And number 4, hostel. either it is a free or paid hostel, safe and secure hostel irukka, that is what the fourth one. And if you are a sports personality, definitely நீங்க ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இருந்தா உங்களை ஸ்டேட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், ஸ்டேட் பிளேயரா இருந்தா உங்களை வந்து நேஷனல் லெவல் கொண்டு போகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்டிடியூஷனை நீங்க சூஸ் பண்ணணும். கல்ச்சரல்ஸ், அஃப்கோர்ஸ் நீங்க வந்து கல்ச்சரல்ஸ் நல்ல எக்ஸலா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கல்ச்சரல்ஸ் ரிலேட்டடா உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான இன்ஸ்டிடியூஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க.
And coming to the main core என்னன்னா teaching learning. You must discuss, you must inquire டீச்சிங் லேர்னிங் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி இருக்கு. ஸோ ஃபார் நல்லா அவங்களோட டீச்சிங் நல்லா இருக்கா, போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகுதா, யூ கெட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் தி பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் ஆல்சோ யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ரிசர்ச். நீங்க சேர போற இடத்துல மேபி ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்புறமா அதுக்கும் மேல நீங்க வந்து எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதா, ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நீங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அண்ட் that's all about the questions to be asked before going to join any institution. Whatever it may be, don't think about the silly criterias like friends poranga. It is a very comfort zone. It is not like that. Higher studies where your career will be decided. So அதை ரைட்டா வைஸா ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணுங்க. So you ask the right questions and you speak to your parents. Definitely they will understand and they will also support you for your higher studies. Thank you.